வணக்கம் and welcome to Meenuville. இன்னைக்கு நம்ம சின்ன இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அத நமக்கு என்னோட மதர் இல்ல மிஸ்ஸஸ் அலமேலு கணபதி அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஹாய் வியூவர்ஸ். ஹலோ. நம்ம இதை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அம்மா இதுக்கு முதல்ல இந்த கத்திரிக்காவை எப்படி நறுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த இது காம்பு இது எடுத்துடலாம். இதுக்கு பேர் பாவாடை. இந்த கழுத்தில் இருக்கிறது பேர் பாவாடை. அதை அப்படியே வச்சுக்கலாம். இதை இப்படி நடுவில் முதல்ல ரெண்டாக ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதிக்கும் கொஞ்சம் கீழே கட் பண்ணணும். அப்புறம் 4 அவ்வளோதான். இந்த ஒன்றையா அப்படி லேசாக பிரித்து ஒன்றுக்குள்ளேயே ஸ்டஃப்பை ஃபில் பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுருவாங்க. அது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் அந்த மாதிரி ஸ்லைஸ் இது பண்ணிட்டு காம்பு எடுத்துவிட்டு அந்த பாவாடை கீழே கட் பண்ணி 4 கட் பண்ணிவிட்டு அதில் இது மசாலா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணணும். அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ், அதாவது மசாலா அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண வேண்டிய இது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு தனியா, ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் இந்த பைண்டிங்காக வேண்டி பொட்டுக்கடலை இல்லைன்னா இதுக்கு உடச்ச கடலை எது வேணால் சொல்லுவாள். அது ப்ளஸ் அதோட காரத்தையும் அது கொஞ்சம் எடுத்துட்டு வாசனையை கொடுக்கும். இல்லை கரம் மசாலா ஸ்மெல்லு வேணுங்கிறவா லவங்கப்பட்டை இல்லைன்னா லவங்கப்பட்டையும் கிராம்பையும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு விரல் நீட்டத்துக்கு லவங்கப்பட்டையும் ஒரு 4-5 கிராம்பையும் இந்த இதெல்லாம் வறுக்கும் போதே அதையும் சேர்த்து போட்டு வறுத்து அதையும் பொடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய். இல்லை இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து போட்டு வறுத்துடலாம். தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். இதை நல்லா சூடு ஆறி எடுத்துப்போம். இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துனுட்டு இந்த பவுடரோட மஞ்சப்பொடியும் அதுக்கு வேணுங்கிற உப்பையும் அந்த பவுடர்லேயே கலந்துட்டு அதை ஸ்டஃப் பண்ணணும். இதை ஃபில் பண்ணலாம். ஸ்டஃபிங்கை ரொம்ப இது பண்ணேன்னா வந்துடும் தனித்தனியாக. அதனால் ஒரு சைடாக ஜாகிரதையாக பிரித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெயை விட்டால் ஒரு 7-8 கத்திரிக்காயை அதில் போட முடியும். ஸோ இதுக்கு தாளிச்செல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றும் பெருசாக தெரியாது. கடுகு பெருங்காயம் எல்லாம் போட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து பிரிஞ்சு வந்துடாதா? வெளியில் வராது. கொஞ்சம் மசாலா கொஞ்சம் வெளியில் வரும், பட் உள்ள நல்லா அமர்த்தி ஸ்டஃப் பண்ணணும். இதில் வராது. அதை பெரட்டெல்லாம் வேண்டாமா? வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சு அதை ரொம்ப ஜென்டலாக அதை பரட்டி விடணும். அப்படியே திறந்தே இருக்கலாம், மூடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே இருக்கணும். இந்த காயை கொஞ்சம் லேசாக பரட்டி கொடுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாகிரதையாக இல்லை 2 ஸ்பூன் கூட நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக அலந்து போகாமல் ஜாகிரதையாக திருப்பி விடணும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல இதுவாக ஃப்ரை ஆகிருக்கு. அந்த மாதிரி எல்லா சைடும் ஆகணும். ஃபைனலாக நீங்கள் அந்த மசாலா பொடி மீந்து கொஞ்சம் இருப்போம், அதை கொஞ்சம் தூவி விட்டுட்டேன்னாக்கா அப்புறம் ஒரு பெரட்டிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. நல்லா இதுவாகிடும், ஃபைனாக இதுவாகிடும். ஓகே, இப்போ இன்னொரு தடவை இதை திருப்பி போடலாம். அந்த ஒரு போட்ட சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு சைடு
இப்போ இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயை திரும்ப நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாமா இதுல, இல்லைன்னா? இது ஒன்றுன்னா இது இல்லை, நம்ம வந்து இது இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இல்லை இது மேலே நம்ம அந்த மிச்ச பவுடர் போடுறோம் இல்லையா, அதை போட்டோன்னா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் குடிச்சுணும் அந்த பவுடர். ஸோ நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் தான் அந்த பவுடரோட அந்த கலரோட எண்ணெய் வந்து நிற்கும். எல்லா சைடும் நல்லா இதுவாகிடுது. நான் வந்து இது மேலே மிச்ச பவுடரை போடுறேன், நல்லா எல்லாத்துலேயும் இது வர மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம லேசாக ஒரு பரட்டிட்டு அப்படியே எடுத்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியது, டிஸ்பிளே பண்ணி இது பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியாச்சு. அதை நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.